ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை என்னுடைய கால வேலையை ஒரு குட்டி மினி விளக்கா பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். வியாழக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி கரைக்கிறதுக்காக இட்லி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி இருந்துச்சு. அப்போ கடன்னு வந்து காலையிலேயே மழை அது எல்லாத்தையும் கரைச்சி வச்சாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலையும் ஊற வச்சுருந்தேன். கடலையும் அவிய வச்சுட்டேன். அது பாட்டுக்கு அங்காலிருந்து அவிஞ்சு கொண்டு இருந்துச்சு. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. அடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி முதல் நாள் லைட்டாக மழை தூரி இருந்துச்சு. அப்போ ஈரமாகவும் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னு சாணம் போட்டு மொழிகினா அப்படி ஒரு ஆசையா இருக்கும் இல்லையா அடுப்பை பார்க்க. அதோட யூடியூட சொன்னா சிவனப்பா கோயிலில் சாணம் எடுத்து கூட தந்தார். அதோட கடன்னு மொழுக வலிக்கிட்டு நண்பர்களே அடுப்பை மொழிகிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி கோலம் போட்டாச்சு. பார்த்தீங்களா, என் கோலம்மா முடிஞ்சுது, கோலப்பொடி முடிஞ்சுது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை அரிசிமா இருந்துச்சா, அதை எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டாச்சு. இந்த மாதிரி சரியா, என் கோலத்தை பார்த்து சிரிக்கக்கூடாது சரியா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா. இப்போ பாருங்க என் அடுப்பு எப்படி வடிவா இருக்குன்னு. வெள்ளிக்கிழமையில சாணம் போட்டு மொழிகி கோலம் போட்டால் அப்படி ஆசையாக இருக்கும் அடுப்பு பார்க்க. அதுக்கு பிறகு உள்ளுக்கு வந்து இங்கே கடலையெல்லாம் அவிஞ்சு பொங்கி ஊத்துன்னு இருந்துச்சா, கேஸ் அடுப்பை துடைக்கிறதுக்காக வந்து அதையும் ஸ்ப்ரே பண்ணி நல்ல வடிவாக எல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு. ஏன்னு சொல்லுங்க, துடைச்சி எடுத்து நீட்டாக இருந்தால் தான் அடுத்த கட்ட வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த மைண்ட் நல்ல ஒரு செட் ஆகி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நை என்ற மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன்னு இந்த அடுப்பையும் எல்லாம் வடிவாக வந்து துடைச்சிட்டு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உலையை வச்சுன்னா அது பாட்டுக்கு கொதிச்சு கொண்டிருக்கும். அரிசியை போட்டு அவிஞ்சு கொண்டிருக்கும். இங்கால கடலையை தாளிக்க போகிறேன்னு சட்டியை வச்சுட்டு சூடானோன்னு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அது சூடானோன்னா கடுகு கொஞ்சம் போட்டு அது வெடிச்சோன்னா பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் வெட்டியிருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடலை அவிக வச்சிருக்கேன்னா அதில் கொஞ்சத்தை எடுத்து கடலை குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துட்டா சூப்பராக கடலை ரெடி ஆகிட்டு இதோட பப்பாளி பழத்தையும் வெட்டி வாழைப்பழத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்னு சாப்பிட்டு ஓடுங்கடாட்டு இதை தான் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு நண்பர்களே. செம்ம சாப்பாடு தெரியுமா. இப்படி கண்டிப்பாக நீங்களும் கடலையை தாளித்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதோட ஆளாளுக்கு சாப்பாட்டை கொடுத்தாச்சு. அங்கால அரிசி அவிதே நீ அடுத்த வெளியே அப்படியே கடகடன்னு பார்த்தாச்சு. இப்படி தான் போச்சு வெள்ளிக்கிழமை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.